காலைல 5 மணிக்கெல்லாம் எக்ஸாமுக்கு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு போய் சுட சுட படத்தை பார்த்துட்டு தொண்டை கட்டி போயிருக்கு. இருந்தாலும் அண்ணனோட பேச வந்திருக்கோம். நான் இந்தியன் என்று சொல்வதை விட அஜித் ரசிகன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆமாம், அதே ஃபீலிங் தான். ஏன்னா அந்த ரசிகர்களோட பாசத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாதுன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். மிஸ்டர் பிரதீப் அவர்கள் நம்மளோட இருக்காரு. இவர் வந்து ரசிகர் மன்றம் அண்ணன் கலைச்சிட்டார், அது உங்களுக்கே தெரியும். பட் எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காம இப்படி கட் அவுட்டை போட்டு பாலபிஷேகம் அது இதுன்னு நிறைய நற்பணி விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களோட இந்த இயக்கத்தை பற்றி சொல்லுங்கள். என்னெல்லாம் அஜித் சார் நீங்கள் சமீப காலத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க? படம் எப்படி இருக்கு? படம் இன்னும் நான் பார்க்கல இன்னுமே, ஆனால் கண்டிப்பாக சிறப்பாக தான் இருக்கும் படம். அது என்ன காரணம்னாக்கா படமே என்ன இருந்தால் அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா அவரை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இமாலய வெற்றி அடையும். இமாலய வெற்றி அது வந்து இம்மையாலும் கூட சந்தேகமே கிடையாது. எங்கள் தலையை பற்றி நீங்கள் சொன்னீங்க, இதே அதான் அவர் கலைச்சிட்டாரு, இயக்கத்தை கலைச்சிட்டாரு. ஆனால் எங்கள் இதயம் என்றைக்குமே கலையாது. அவர்கிட்டையும் அவரோட இதயத்தில் நாங்கள் இருப்போம். எங்கள் இதயத்தில் அவர் சத்தியமாக இருப்பார் எப்பவுமே. அவர் தான். அதனால வந்து நாங்கள் வந்து அண்ணனை வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். அதனால எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் எங்களுக்கு எந்த நேரத்துலையும் அட்வைஸ் பண்ணுறாரு. நீ இந்த நான் 10 மணிக்குனாக்கா ரெட் லைட் இருந்தால் நின்று தான் போகணும், அந்த மாதிரி ஒரு மரம் நடுங்க. நீங்கள் வந்து நான் என்னுடைய பகுதியில் வந்து மரம் நட்டி வச்சுருக்கேன். ஒரு முன்னுதாரணமாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அசோகர் தான் மரம் நட்டான்னு கேட்போம். ஆனால் இந்த காலத்தில் ஒருத்தர் அது அசோகர் மாதிரி யாருன்னா தலா அஜித் குமார் மட்டும்தான். அவருடைய வாழ்ற பகுதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிவர் ரோட், செகண்ட் சிவர் ரோட், தேர்ட் சிவர் ரோட், ஃபோர்த் சிவர் ரோட், அந்த எல்லா இடத்துலையும் 75% மரம் அவர் நட்டினது தான். நீங்கள் போய் உலகத்தில் எங்கே வேணால் பாருங்கள், ஒரு நடிகர் இறங்கி பேருக்கு வேணால் மரம் நடுவாங்க, தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பேரை வேலைக்கு ஆளை போட்டு வண்டியை போட்டு தண்ணி அதுக்கு வந்து வாடகை வண்டி எடுத்து ஒரு 4 பேர் கூலி போய் தண்ணி ஊற்ற சொன்னார். இப்போ அந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு கண்டிப்பாக தலையோட மரம் கண்டிப்பாக சொல்லுங்க. அந்த தலையோட உச்சி தான் அவருடைய புகழ் பார்த்தீங்கன்னாக்கா உச்சியில்னுவாங்க, அதுக்கும் மேலே தலை, அதுக்கும் மேலேங்க. உண்மையில ரசிகர்கள் மத்தியில் உங்களுக்கு குறிப்பாக ஒரு பெரிய பேர் இருக்குது. அதுக்கான காரணம் வந்து நீங்கள் எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அஜித் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ பொதுவாக ரசிகர்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா இப்போ இந்த பொதுவாக அந்த சண்டை சச்சரவுலாம் நடக்கும், தேட்டரில் சில பிரச்சனைகள்லாம் வரும். ரசிகர்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அஜித் ரசிகர்களுக்கு என்ன சொல்லணும்னாக்கா, என்ன பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து மச்சா மாமாலாம் கூப்பிட மாட்டோம், பங்காளின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பங்காளித்துவத்தை வளர்க்கணும். பங்காளின்னா அண்ணன் தம்பி வரும். அந்த அண்ணன் தம்பி வரும் வந்து என்றைக்குமே கிடைக்காது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ பிறந்தேன், இவங்களாம் எங்கெங்கேயோ பிறந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அந்த ஒரு சொந்தம், தலைவலி சொந்தம். அந்த சொந்தத்தில் நாங்கள் எல்லாம் இணைவோம். கட்டாயமாக தலை எங்களை திரும்பி பார்த்துன்னு தான் இருக்காரு. கட்டாயமாக மாறுவார். ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும். அந்த மாற்றம் இந்தியா உலகமே வேல்டே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக. அது என்னையா இருந்தாலும் அது வந்து ஒரு அச்சாணி மாதிரி இருக்குது. இப்போ நான் 2வது தடவை பார்க்க போயிட்டு இருக்கேன். நீங்கள் சீக்கிரம் போய் படம் பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. என் நேம் ஜெய்சங்கர். நான் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். நான் தலையை பற்றி பிடிச்சதுன்னா தலை ஒரு சிம்பிள் மேன். எப்படின்னா அவர் எப்பவுமே சிம்பிளாகவே இருப்பார். யாருக்காக எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டார். யாருக்காக எதுக்காக யார்கிட்டையும் போய் நிற்கவும் மாட்டார். அதான் அவர்கிட்ட பிடிச்சது. இதான் தலை, புரியுதுங்களா? அதனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்கள்லாம் இருக்காங்க, புரியுதுங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற ரசிகர்கள் யாருமே யாருக்காக எதுக்காக விட்டு கொடுக்காதவங்க தான் இங்கே நிற்பாங்க. அவருக்காக ஒண்டி தான். இதான் தலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்கப் இருக்குது. தலைக்கு ஒண்டி தான் அந்த பேக்கப் கிடையாது. தன்னால் மட்டும் தான் முடியுன்றதை தலை ஒண்டி தான் நிரூபிக்கிறா போல். இந்த சினி ஃபீல்டுக்கு அவர் ஒண்டி தான் எடுத்துக்காட்டாக நிற்கிறா போல். அதான் தலை. அன்றைக்கி ரஜினி, இன்றைக்கி எங்கள் தலை. என் பேர் சிவா, பெசனர்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி தலை படம் ரிலீஸ். இன்றைக்கி படம் பார்க்க வந்த ரசிகருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி. படம் நல்லா வெளியில் ஓடுறதுக்கு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். தமிழ்நாடு இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு. தமிழ்நாடு இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு. அதான் தலை. இந்த ரெட் ஜெய் என்னைக்குமே உனக்காக உயிரை கொடுப்பான் தலை. என் பேர் யுவராஜ். தலை தீவிர ஃபேனு. நேற்றுக்கு எம்ஜிஆர், இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரு, நாளைக்கு எங்கள் தலை தான் என்றைக்குமே. நான் டாப் ஸ்டார் கமல்ஹாசன் ரசிகர் தலைவராக இருந்தேன். கமலுக்கு அப்புறம் அஜித் தம்பி படம்னா ரொம்ப விருப்பம் பார்ப்பேன். அஜித்துடைய படம் 55 படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்காக நான் வந்து ஓடகுப்பத்துலேருந்து படம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கிறேன். இப்போ இங்கே ரசிகராக பார்க்கும்போது இந்த படம் வெற்றி பெற அனைத்து ரசிகர்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கிறேன். என் பேர் வசந்த். நான் தலை ஃபேனு. எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த அளவு ட்ரூவாக யாரும் ஃபேன்ஸ் இல்லை. அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு அவரை இப்போ ஃபாலோ பண்ணுறோம். அவர் தான் எங்கள் லைஃப்பில் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆள். அவரை கீப்பப் பண்ணுறோம், எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். தலா
நான் வந்து பஸ்லேருந்து வரேன் இப்போது. பஸ்லேருந்து வரும்போது எனக்கு அந்த ஆள் உயிர் மாதிரி எனக்கு. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்போது இதான் ஃபஸ்ட் டைம் ஆள் படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப நாள் கழிச்சு. இந்த ஆள் நம்ம இருக்க முடியாது. படம் ரிலீஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் தூக்குறோம். நான் இருக்கேன் இன்றைக்கி நீ படம் ரிலீஸ் ஆகுதா எல்லாமே நான் பண்ணுறேன். இன்றைக்கி எல்லாம் நான் பண்ணுறேன். என் பேர் ஸ்டாலின். நான் வந்து அஜித்தோட பயங்கரமான ரசிகர். இந்த தமிழ் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஹீரோக்கள் இருக்காங்க. ஆனால் எங்கள் தலைக்கு மட்டும்தான் ரசிகர் மன்றமே கிடையாது. ஆனாலும் நாங்கள் என்றைக்குமே எங்கள் தலையை விட்டு கொடுக்காமல் என்றைக்குமே நாங்கள் தலை 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 சொல்லிக்கிட்டே இருப்போம். எங்கள் தலை உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பேனர் கட்டிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக பேனர் ஏறிக்கினே இருக்கோம். ரசிகர் மன்றம் இருக்கோ இல்லையோ எங்கள் தலைக்கு இருக்கிற புகழ் என்றைக்குமே எங்களால் நீடிச்சுட்டே இருக்கும். இதை வந்து யாராலையும் உடைக்கவும் முடியாது. எந்த இதாலையும் அரசியல் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, யாராலையும் இதை மாற்றவே முடியாது. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து இப்போ ரஜினிக்கு அப்புறம் அதிகபட்ச தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் இது ஒன்று தான். அதனால எங்கள் தலை தான் எப்போவுமே. நாங்கள் திருவான்மூர் பகுதியிலேருந்து வரோம். தலைக்கோசம் வந்து உயிரே கொடுப்போம். மன்றங்கள் இல்லைனாலும் சரி, இந்த மண்ணில் வாழும் வர தலைக்கோசம் உயிரே கொடுப்போம். தலை தான் எங்கள் உயிர். நாங்களும் அமேசான்லேருந்து வரோம். தலை எத்து வருங்க. என்ன இருந்தால் படத்தை வந்து நாங்கள் ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தால் படம் டைரக்டர் முக்கியம் இல்லை, யாருமே முக்கியம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலை அஜித் 3 ஹவர் ஸ்க்ரீனில் வந்தால் போதும். அது படத்தோட ரிவ்யூ என்ன சொன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தலையாக 100 நாளுமே நாங்கள் டிக்கெட் வாங்கி நாங்களே பார்ப்போம். ரசிகர் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டு. அஜித்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த படம் மாஸ் ஹிட்டு. யார் என்ன ரிவ்யூ எப்படி கொடுத்தாலும் சரி, தலையாக இந்த படம் கண்டிப்பாக. நான் அசாருதீன். நான் திருச்சிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு 10 வருஷமாக தலை ஃபேனாக இருக்கேன். இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டிக்கெட் கிடைக்காத அளவுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு இல்லை, தலைநாடு. என் பேர் பத்மநாபன். நான் தலையோட பரம ரசிகன். தலை என்ன சொல்கிறாரோ அதை பற்றி நாங்கள் நடப்போம். எப்பயுமே அவரோட இதை பண்ணி தான் ஃபாலோ பண்ணுவோம். தலை மிகவும் வாழணும்னு ஆசைப்பட்றோம். நல்லா வளரணும், நிறைய படங்கள் கொடுக்கணும், வெற்றி பெறணும் படம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுக்கு எங்கள் முழு ஒத்துழைப்பு உண்டு. என் பேர் கோபி. நான் வேன் டிரைவர். நான் அஜித்தோட தீவிர ரசிகர், தலையோட தீவிர ரசிகர். நான் எந்த படம் வந்தாலும் முதல் ஷோ போய் பார்த்துருத்து. நாங்கள் ரொம்ப தீவிர ரசிகர். நான் அவர் படம் வெற்றி பண்ணணும். வாழ்த்துக்கள். பேர் மணிகண்டன். S2 தேட்டரில் படம் பார்க்க வந்திருக்கேன். தலை படம்னா ரொம்ப பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன். அதான் பார்க்கலான்னு வந்திருக்கேன். தலைனா தலை தான், நல்லாயிருக்கும் படம். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சொல்கிறதுனே எனக்கு வார்த்தையே இல்லை. இன்றைக்கி வேலையை லீவ் போட்டு வந்துருக்கிறோம். பசங்களோட ஃப்ரெண்டுங்களோட என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த பால் அபிஷேகம் பண்ணுறோன்னா எங்களுடைய தலைனுடைய தன்னடக்கம் தான். அதை வந்து நாங்கள் பயன்படுத்தி தனி வழியாக வாழ்கிறோம். நாங்கள் மன்றங்கள் இல்லைனாலும் இந்த மண்ணில் வாழும் வரை நாங்கள் மறக்க மாட்டோம். என்றைக்குமே தலை தான். தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் எங்கள் தலை தான். எங்களுக்கும் காவல் தெய்வம் தலை தான். நாங்கள் உயிர் உள்ள ஒருவரை தலையை மறக்க மாட்டோம். இன்றைக்கி தலையோட படம் ரிலீஸ். இன்றைக்கி படம் நல்லா சூப்பராக வந்திருக்குன்றாங்க. நீங்கள் எல்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள். எங்கள் படத்துக்கு பேட்டி எடுக்க வந்த பிகை நியூஸுக்கு ரொம்ப நன்றி.